ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம 2 ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஒன்று முருங்கைக்கீரை சேர்த்து கேழ்வரகு கார அடை, இன்னொன்று கேழ்வரகுல ஒரு இனிப்பு அடை தான். இந்த 2 ரெசிபியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இனிப்பு அடையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2.5 கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துட்டு கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துருவோம். ஒரு சாஸ் பேனில் 1/2 கப்பு துருவின வெல்லம், 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு நம்ம கலந்து கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா சுத்தமாக இருந்தால் நீங்கள் வடிகட்டணும் கூட அவசியம் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக தான் இருக்குது. குட்டி பசங்க சாப்பிட்ணுன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். தேங்காயும் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு. அதாவது நம்ம வெள்ளை கரைசலையே இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலை, எக்ஸ்ட்ரா நான் தண்ணி சேர்த்தேன். கொஞ்சம் இந்த மாதிரி தளதளப்பாக இருக்கட்டும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம தட்டி எடுக்கும்போது அந்த ஓரங்கள் எல்லாம் விரிசல் விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ, எந்த அளவுக்கு அந்த அடை சுட்டு எடுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மாவு எடுத்துக்கலாம். நானே இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாழை இலை, அப்படி இல்லாட்டி காட்டன் துணி ஈரம் பண்ணிட்டு கூட அது மேலே வச்சு தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் தட்டி எடுத்தோம்னாக்கா நம்ம எப்படி தட்டுறோமோ அந்த மாதிரி நல்ல சூப்பராக தட்ட வரும், நல்ல மெலிசாக தட்ட வரும். இதுக்கு தண்ணி எண்ணெய் இதெல்லாம் தொட்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, நல்ல ஸ்மூத்தாக வருது தட்டுறதுக்கு. இது ரொம்ப நம்ம திக்காக தட்டிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி மாவு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கம் தவா சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது நல்ல ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அந்த தவா சுற்றி க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தட்டி எடுத்த அந்த அடையை சேர்த்துட்டு நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா அது பச்சை மாவாக இருக்கும்போது திருப்பினோம்னாக்கா அப்படியே 2ஆக போயிடும். அதனால் கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் திருப்பியாச்சு. நல்லா அழுத்தி இந்த பக்கம் திருப்பும்போது அந்த பக்கம் திருப்பும்போது ஒரு அழுத்தி விட்டோம்னாக்கா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நம்ம நல்ல மெலிசாவே தான் தட்டி எடுத்திருக்கோம். அவ்வளோதான். இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. நல்ல பெரிய சைஸ் அதிரசம் மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதோ நம்மளோட கேழ்வரகு இனிப்பு அடை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கார அடைக்கு போயிடலாம். கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை இது. ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு, 8 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அதே மிக்சிங் பவுலில் 2.5 கப்பு அதே அளவே சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு சேர்த்தாச்சு, நம்ம அரைச்செடுத்த அந்த மசாலா சேர்த்தாச்சு. 1 கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து, 1 கப்பு முருங்கைக்கீரையை நம்ம க்ளீன் பண்ணி அலசி எடுத்து சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இன்னும் இந்த முருங்கைக்கீரையும் வெங்காயமும் இன்னும் அதிகமாக சேர்த்தாலும் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி. இதில் பூண்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்தாலும் ரொம்ப வாசனையாகவே இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம அந்த இனிப்பு அடைக்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் தளர்வாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சுட போகிறீங்கனாக்கா மேலே ஒரு ஈரத்துணியை போட்டு வைங்க. அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு.
நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துட்டு நாம் தட்டி எடுத்துருவோம். அந்த இனிப்பு அடைய தட்டினா மாதிரி எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கிறதால நல்ல ஸ்மூத்தாக நல்ல நைஸாக தட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்தாச்சு. இந்த பக்கம் ஏற்கனவே தவா சூடாகவே இருக்குது. அதில் தட்டினா இந்த அடையை சேர்த்துட்டு அப்படியே அந்த பட்டர் ஷீட்டை தனியாக எடுத்துகிட்டு மேலே திரும்பவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க தனியாக வந்து இந்த மாதிரி வாழை இலை துணி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை தட்டுறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே சூடாக இருக்க தவாலையே தட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 2 முறை திருப்பி போட்டால் போதும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரொம்பவே சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இதை பாருங்கள், நம்மளோட கேழ்வரகு முருங்கை கீரை அடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வழக்கமாக இட்லி தோசைன்னு டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கோம். இது வந்து போர் அடித்தா சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கிடையாது. கட்டாயமாக நம்ம சேர்த்துக்க வேண்டிய உணவு. டெய்லி சேர்த்துக்க முடியலனாலும் வாரம் 2 முறையாவது சேர்த்துக்கோங்க. இந்த கேழ்வரகுல நம்ம புட்டு செய்து சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி இனிப்பு அடை செய்து சாப்பிட்றது கொஞ்சம் குறைவு தான். இந்த மாதிரி செய்து தரும்போது இந்த கேழ்வரகை பிடிக்காத குட்டி பசங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேழ்வரகு முருங்கைக்கீரை அடையில் பூண்டு சோம்பு நிறைய சேர்த்துருக்கிறதால நல்ல வாசனையாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகு கூட நல்லாவே இருக்கும். அதனால் நீங்களும் கால்சியம் இரும்பு சத்து நிறைஞ்ச இந்த 2 அடையும் செய்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.